எஃப்எம்சிஜி டிவி நேயர்களுக்கு ரமணன் சார் சார்பாகவும் எனது சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை, அழகான நிகழ்ச்சியை தொகுத்து எங்களை வழங்கச் சொல்லியிருக்கிற கணேஷ்ராம் சார்பாகவும் வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் கண்ணன். வணக்கம் சார். மறைந்த தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்களை பற்றி பார்த்து கொண்டே வருகிறோம். ஆமாம். அந்த வரிசையில் ஆலங்குடி சோமு என்கின்ற அற்புதமான கவிஞர். அவர் 1932 பிறந்து 1997 மறைகிறார். 60 சில்லற ஆண்டுகள் தான். ஆமாம், 32 97 வரைக்கும் இருந்திருக்காரு. 65 ஆண்டுகள். ஆமாம். 80 படங்கள் கிட்டத்தட்ட, அதில் 170 பாடல்களே அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்ட்டு குறிப்பு நமக்கு சொல்லுது. அவர் எழுதிய சில பாடல்கள், பிரபலமான சில பாடல்கள் மறக்கவே முடியாத பாடல்களாக இருக்கும். உதாரணத்துக்கு எம்ஜிஆருடைய தொழிலாளி படத்தில், ஆமாம், ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை மடியில் அன்னை உலகில், மடியின் மீது அனைவரும் நமது கூட்டாளி. அற்புதமான ஒரு மெலோடியஸ் சாங் இது. அதாவது எம்ஜிஆரை உருவாக்குனதில் இவர்கள் ஒவ்வொருவரும் சிற்பிகள் தான். அவருடைய பிம்பத்தை அவர் தொழிலாளியாக, விவசாயியாக, நல்லவன் வாழ்வான், திருடாதே, இப்படி ஒவ்வொரு தாய் பாசம், இந்த மாதிரி தாய்க்கு பின்தாரம், நீதிக்கு தலை வணங்கு, இந்த மாதிரி இவரை செதுக்குன பல பேரில் ரெண்டு மூன்று பேர் ஒரு முக்கியமானவர்கள். அதில் கவியரசு கண்ணதாசனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, வாலிக்கு பெரும் பங்கு இருக்குது, புலமை பித்தன், அதற்கு பிறகு முத்துலிங்கம், இவர்களுக்கெல்லாம் பங்கு இருக்குது. ஆனால் இந்த பாட்டு அந்த அந்த சுவரொட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தினுடைய சுவரொட்டி. எம்ஜிஆர் ஒரு பனியன் போட்டுக்கிட்டு, ஒரு வேட்டியை பாதி தூக்கி கட்டிக்கிட்டு நடந்துக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது எவ்வளவு பொருத்தமாக ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அருமையான பாட்டு. அதே மாதிரி கம்பீரமாக ஒரு பாட்டு. இது இவ்வளோ அமைதியாக எம்ஜிஆருக்கு பாட்டு நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று அடிமை பெண் நினைக்கிறேன். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. இந்த பாட்டு இது ஆலங்குடி சோமு எழுதின பாட்டு. அதாவது இது எம்ஜிஆருக்கு அவர் ரொம்ப பிடித்த கவிஞராக இருப்பார். ஏன்னா எம்ஜிஆருக்கு அவருடைய அன்னை சத்யா இருக்காங்கல்ல, அவருக்கு தெரிஞ்ச தெய்வம் அவங்க தான். ஆமாம். அவங்கள பற்றி தான் அவருடைய அந்த வீட்டுக்கு தாயகம்னு பேர் வச்சுருக்காரு. அவருடைய ஸ்டுடியோஸுக்கு சத்யா ஸ்டுடியோஸ்ன்னு பேர் வச்சார். அவர் வணங்கக்கூடிய முதன்மையான தெய்வம் அவர்களுடைய அன்னையார். ஆமாம். அந்த இந்த மாதிரி பாடல்கள்லாம் அவருக்கு வரிசையாக வாலியெல்லாம் எழுதிட்டு இருக்க காலங்களில் இந்த மாதிரி பாடல்கள் எழுதுவதற்கு தனியாக எம்ஜிஆர் ஒரு தேர்ந்த ரசிகர், அருமையான ரசிகர், கானசர். அவர் யார்கிட்டேருந்து என்ன எடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த நேற்று நாளைன்னு ஒரு படம் வந்துச்சு. அது முழுக்க ஒரு பிரச்சார வாடை வீசுகிற ஒரு படம். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்றுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை முதல்ல அவர் கண்ணதாசன் தான் எழுத சொல்றார். அது அவருக்கு அவ்வளவு திருப்தியா வரல. உடனே அப்ப பிணக்குல இருக்காரு வாலியோட, ஆளை விட்டு அனுப்பி வாலியை வர சொல்லி அந்த பாட்டை அவர் எழுத சொல்றாரு. அந்த மாதிரி இந்த அன்னையை பற்றிய பாடல்கள் அதை எழுதுறதுக்கு இந்த ரெண்டு பாட்டுமே நீங்க ரொம்ப அற்புதமான பாட்டு. வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒன்று, அது வேடிக்கை காட்டுது தூக்கம் என்று அப்படின்னு ஒரு பாட்டு 10ஆம் பசலி படத்தில். அது அதே மாதிரி இந்த ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அமைதியான பாட்டு, அது மாதிரி ஒரு சோகமான பாட்டு ரொம்ப அவ்வளோவா அடிக்கடி வராது எம்ஜிஆருக்கு. ஆனால் அண்ணன் தங்கை ஒரு உறவை காஞ்சி தலைவன் படத்தில் காட்டுவார். நான் அது சமீபத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது ஆலங்குடி சோமு எழுதின பாட்டுன்ட்டு. ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா, அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா அப்படின்னு பாட்டு.
அருமையான பாட்டு, அதுவும் அவர் தான் எழுதியிருக்கார். இது எனக்கு இன்னும் பிடிச்சது, விளக்கேற்றியவள்ங்கிற திரைப்படத்தில், கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதில் உன் திறமையை காட்டு. என்ன அழகு பாருங்களேன். அதாவது வேலையில் திறமை காட்டுறது ஒன்று, ஆனால் கண்ணியம் தவறாமல் இருப்பதில் உன் திறமையை காட்டுன்றது. இப்போ நீங்கள் சொன்ன வரிகளை பார்த்தோம்னா, இந்த கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்றது வந்து வேலைக்காரியில் பேரறிஞர் அண்ணாவுடைய வசனம். அதை எடுத்துக்கிறார். அந்த அந்த படத்தில் அண்ணாவுடைய இன்னொரு வசனம் தான், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்ற இன்னொரு வரி கூட இருக்கும். ஸோ இந்த கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்றது அங்கிருந்து வந்தது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்றதும் அண்ணாவுடைய தாரக மந்திரம். இது ரெண்டுத்தையும் இணைச்சு அவருடைய பாட்டா கொடுத்துட்டாரு பாருங்க. அருமையா இருக்கு. இது இன்னும் எவ்வளவோ அவரை பற்றி சொல்லலாம், நம்ம இருந்தாலும் ஒன்று சொல்லலாம் பாருங்க. இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, எங்கள் வீட்டு பிள்ளையில் ஒரு பாட்டு, ரத்னாவும் சரோஜா தேவியும் மாறி மாறி பாடுற மாதிரி ஒன்று. மலருக்கு தென்றல் பகையானாலது மலர்ந்திட கதிரவன் துணை உண்டு. நல்லா இருக்கும். நிலவுக்கு வானம் பகையானாலது நீந்திட வேறே வழியேது. அப்புறம் அது ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிபிலிட்டி, ஒரு இம்பாசிபிலிட்டி, அப்படி மாற்றி மாற்றி வரும். உண்மை. அந்த ஒரு எல்லாமே மெலோடியஸ் சாங்ஸ். ஆமாம், மெலோடியஸ். அவர் ஏதாவது கொஞ்சம் வேற மாதிரி ஒரு, அதுதான் தாய் இல்லாமல் நான் இல்லை, அந்த பாட்டு வந்து கம்பீரமாக இருக்கும். இன்னொன்று சொல்லலாமே உங்களுக்கு, சிவாஜிக்கு எழுதின பாட்டு, அதுக்கப்புறம் ரீமிக்ஸ் கூட வந்தது. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள், ஆமா, பூமேடை வாசம் கொஞ்சம் தேனாக, கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அம்பிகை. பொன்மகள் என்ன அழகான பாட்டு அது. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நிலத்தை விதைக்கும், தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீவா அப்படின்னு போவோம் அந்த பாட்டு. நான் ஒரு 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 தர்ம சங்கடமான கேள்வியை இப்போ கேட்க போகிறேன். இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப மிக அற்புதமான பாடல்கள். இந்த வரிகள் எல்லாம் நீங்களும் நானும் ரொம்ப தனியாக எடுத்து பார்த்து கூட அதை சுவைக்கலாம். இதில் இசை இல்லாமல் இந்த பாடல்கள் இந்த அளவுக்கு வெற்றியை அடைந்திருக்குமா? இசை வந்து ஒரு கவிதைக்கு வாகனம். அதில் வெறும் இசை வந்து மட்டுமே சோபிக்காது. இல்லை, திரைப்படத்தில் இசையால் பெறுகின்ற வெற்றி அதிகம். கவிதையால் பெறுகின்ற வெற்றியை காட்டிலும் இசை மூலம் பெறுகின்ற வெற்றி தான் அதிகம். ஆனால் ரசனை ஆழமாக இருந்த அந்த நாட்களில் கவிதை தன்னாலே ஜெயித்த நாட்களும் உண்டு. கண்ணதாசனுடைய சில கவிதைகளை, பாடல்களை நீங்கள் கவிதையாக சொல்லி பார்த்தாலும் நமக்கு உவப்பாக இருக்குது. ஆனால் அது மைனாரிட்டி தான். அதை தான் சொல்ல வரேன். இசை இருந்தால் தான், சிறுபான்மை தான் அது. சினிமான்றது அது இசை இருந்தால் தான் அது சரியாக வரும். என்னதான் கவிதை இருந்தாலும் டக்குன்னு தெரிஞ்சிடாது. அதாவது ஒரு ஒரு நல்ல வரியை கூட கொண்டு போய் சேர்க்கணும்னா தகுந்த இசை வேணும் அதுக்கு. ஆமாம், அதாவது அந்த வரிகள் பால் உங்களை வந்து ஈர்க்கிறதுக்கு முதல்ல இசை கட்டாயமாக வேணும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். இது ஆலங்குடி சோமுடைய பாட்டு. குடியிருந்த கோவிலா? குடியிருந்த கோவில். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற எல்லாமே எம்ஜிஆருடைய வெற்றி படங்கள். நீங்கள் சொல்கிற எல்லாமே எம்ஜிஆருடைய வெற்றி பாடல்கள். இந்த பாடல்கள் எல்லாம் அவருடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீர்த்த பாடல்கள், பாடி 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 பரவசம் அடைந்த பாடல்கள். அந்த ஆடலுடன் பாடலை கேட்டெல்லாம் எம்ஜிஆர் 17 நாட்கள் வருமா ரிஹர்சல் பார்த்தாரு அந்த படத்துக்கு, அந்த நடனத்துக்காக தனியாக ரிஹர்சல் பார்த்துட்டு அப்புறம் தான். ஏன்னா எல் விஜயலட்சுமி இஸ் அ டான்சர் பை ஹர் செல்ஃப், அதனால் அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்தார். ஒரு தத்துவ பாட்டு கூட இதில் இருக்கு, படம் மறந்துட்டேன். அசோகன் பாடியிருப்பார், அசோகனே பாடியிருப்பார். இறந்தவனும் சுமந்தவனும் இறந்துட்டான், அது இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் அப்படின்னு ஒரு பல்லவி. அது ஆலங்குடி சோமுடைய பாட்டு. அப்படி எத்தனையோ அவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு திரைப்பட கவிஞர், அதிகமாக கொண்டாடப்படாதவர், சின்ன வயசில் போயிட்டார். 35 வயசு தான் அவர் இருந்தார். மாயவநாதன், நல்ல மீசக்காரர்,
மீசைக்கேத்த ரோஷக்காரர் அவர். 1936 பிறந்து 71 மறைந்து விடுகிறார். பேருக்கேற்ற மாதிரி மாயமாக போயிட்டார். நல்ல கவிஞர் அவர். 1962 படித்தால் மட்டும் போதுமால வந்த அந்த பாட்டு எல்லாம் முக்காவாசி கண்ணதாசன் பாட்டு. ஆனால் இந்த பாட்டு அவருடையது. இது தான் தனியாக நிற்கும். அது மாதிரி தன்னிலவு தேனிறைக்க தாழைமலல் நீர் தழைக்க கன்னிமகள் நடைபயின்று சென்றாள் இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள் அப்படின்னு ஒரு பாட்டு ஃபுல்லாக அப்படியே இலக்கியமாக இருக்கும் பாட்டு. ஒரு பெண் பாடுற பாட்டு. அது மாயவநாதனுடைய ஒரு விசிட்டிங் கார்டுங்கிற மாதிரி சொல்லலாம். உண்மைதான். இப்போ நீங்கள் சொன்ன இந்த பாடலை நீங்கள் இசை இல்லாமல் தனியாக படித்தா கூட அதனுடைய கவித்துவத்தினுடைய நேர்த்தியை நீங்கள் நான் எல்லாருமே அனுபவிக்கலாம். ஆனால் இசை இருந்தால் மட்டுமே ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. சொல்லுங்க. இதே தொழிலாளி படத்தில் ஒரு எழுதியிருக்கு. என்ன கொடுப்பாய் என்ன கொடுப்பாய் அன்பை கொடுப்பேன் நான் அன்பை கொடுப்பேன். எம்ஜிஆர் படம் தானே. அது உரைநடை மாதிரி தான் இருக்கு. உரைநடை மாதிரி தான். அது அந்த மியூசிக்னால அது இது பண்ண கவலைகள் கிடக்கட்டு மறந்து விடுன்னு பந்தபாசம்ங்கிற படத்தில் எழுதியிருக்கிறாரு. இதயத்தில் நீ அதில் வாலியும் எழுதியிருக்காரு. இவரும் ஒரு பாட்டு அதில் எழுதியிருக்காரு. சித்திரப்பூ விழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ இந்த கட்டிக்கரும்பினை தொட்டு சுவை தேட யார் வந்தவரோ. ரொம்ப அருமையாக இருக்கு. யார் நின்றவரோ அவர் தான் வந்தவரேன்னு அப்படி முடியும் அந்த பாட்டு. இதயத்தில் நீல இருக்க ஒவ்வொரு பாட்டுமே. ஆமாம். அந்த படம் வந்து பாடல்களுக்காகவே ஒரு பெரிய வரலாறு படைத்த. விஸ்வநாதன் வாய்ப்பு கொடுத்தாரு வாலிக்கு. அதில் அதுதானே பூவரையும் பூங்கொடி அதில் தானே வரும். ஆமாம். ஆனால் அதில் இன்னும் மறக்க முடியாத பாட்டு. நம்ம வாலியை பற்றி பேசும்போது அதை எடுத்துக்குவோம். யார் சிரித்தால் என்ன இங்கு யார் எழுதால் என்ன. வாலியுடைய அற்புதமான பாடல் அடங்கிய படம் அது. மாயவநாதன் மாதிரி எம்கே ஆத்மநாதன் ஒருத்தர் இருந்தார். சரி. அவர் 88 ஆண்டுகள் வாழ்ந்தவர். திரைப்பட இசையமைப்பாளரும் கூட. 120க்கும் மேற்பட்ட பாடல்களே அவர் இயற்றியுள்ளார். 20 படங்களுக்கு இசையமைத்துள்ளார். அமரதீபம்னு அந்த நாள். ஆமாம். அதில் வந்து தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு திரிந்தலைந்து பாடுவதின் ரீங்காரம் கொண்டு அது அவர் எழுதின பாட்டு. இன்னொரு பாட்டு ஃபேமஸாக உங்களுக்கு டக்குன்னு அது தொடர்புபடுத்திக்க முடியும். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் புதையல் சிவாஜி பத்மினி. சிஎஸ் ஜெயராமன் அவருடைய குரல்ல உயிர் தெழுந்து வந்துடும். அப்புறம் சீர்காழி கோவிந்தராஜன் எம்ஜிஆருக்கு பாடின பாட்டு ஒன்று. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். கண்ணன் அவசியம் அந்த வீடியோ நீங்கள் பாருங்களேன். பார்க்குறேன். அதாவது ஜீசஸ் கிரைஸ்டை உட்காத்தி வச்சு விபூதி குங்குமம் வச்ச மாதிரி இருப்பார் எம்ஜிஆர். அப்படியா? பேரழகோடு இருப்பார். அவர் ஜீசஸ் கிரைஸ்டாவே ஒரு வேஷம் இருந்தார். இதுவும் போட்டாங்க. ஆமாம். ஒரு ஆடும் போட்டாங்க. அப்புறம் படம் நின்று போச்சு. புனித யாத்திரைன்னு ஒரு அந்த படத்தினுடைய பேர் கூட உண்டு. நான் நின்று போச்சு. தடுக்காதே என்ன தடுக்காதே சந்திரபாபு பாட்டு. அதுவும் இவர் எழுதினது தான். குற்றால அருவியிலே கொளித்தது போல் இருக்குது. அதுவும் இவர் எழுதின பாட்டு. எவ்வளோ நல்ல நல்ல பாட்டு. நீலவண்ண கண்ணனே மல்லிகால ஆனந்த நிலை பெறுவோம் ராஜா ராணி. இப்படி அற்புதமான பல பாடல்களை கொடுத்தவர் இந்த ஆத்மநாதன். மாயவநாதனை பார்த்தோம், ஆத்மநாதனை பார்த்தோம், பட்டுக்கோட்டை அப்படி தொட்டு பார்த்தோம். இது மாதிரி பல கவிஞர்கள் திரைப்பட பாடல்கள் மூலம் நம்ம மகிழ்வித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் நம்ம பார்க்கலாம். அதில் வேணால் உடனடியாக ஒருத்தரை பார்க்கலாம். அவர் அவினாசி மணி. ஆமாம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. அவர் நான் அவினாஷி மணி அவர் யாருடைய மாமனார் அப்படின்னு நான் சொன்னேன்னா சொல்லுங்க. நம்ம நேயர்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. பாண்டியராஜன். நடிகர் ஆண்பாவம் பாண்டியராஜனுடைய மாமனார் அவினாஷி மணி. இவரே திரைப்பட இயக்குநராகவும் இருந்திருக்காரு. பல திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். கவிஞரோட கண்ணதாசனோட இருந்திருக்கார் அவர். அது மாதிரி ஜானகி சபதம், 1000ல் ஒருத்தி, மிட்டாய் மம்மி, வேடனை தேடிய மான், இந்த மாதிரி படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். அதில் அவருக்கு
உதவி இயக்குனராக பணியாற்றியவர்கள் ஒருவர் தான் பாண்டியராஜனுடைய குருநாதரான பாரதி ராஜா. அவர் அவினாசி மணிக்கு உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்கிறார். அடிமை பெண்ல காலத்தை வென்றவன்னின்னு ஒரு பாட்டு வரும். அது இவர் அவினாசி மணி எம்ஜிஆருக்காக மட்டுமே எழுத முடியும் அந்த மாதிரி பாட்டு. அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரு அப்படின்னு நேற்று இன்று நாளை. அது அப்புறம் ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர் பிறந்ததம்மா கன்னிப்பெண், அதுலேயும் அந்த பாட்டம் அவர் தான். அப்புறம் காக்கி சட்டையில் ஒரு படம் வந்தது பாரு, பிற்பாடு வந்த படம், அதில் எழுதியிருக்காரு பூ போட்ட தாவணி, அந்த பாட்டம் அவர் எழுதியிருக்காரு. அது கமல்ஹாசனுடைய படம் தானே? காக்கி சட்டை. ஆனால் அவருடைய இதெல்லாம் சாப்பிட்ட ஒரு பக்தி பாடல் அவர் எழுதியிருக்காரு. ஆமாம். கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம், அற்புதமான பாட்டு. ஆமாம், அற்புதமான பாட்டு. அது எல்லா ஜூலைல ஆடி மாசம் தான் எல்லா மாரியம்மன் கோவில்களிலையும் நம்ம காதுகள்ல இன்னைக்கும் பல தசாப்தங்களுக்கு பிறகும் ஒலிக்கிற ஒரு பாட்டு. நீங்க பக்தி பாடல்களில் சூப்பர் ஹிட் பாட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு வரிசை வச்சா அதில் கட்டாயம் இந்த பாடல் இடம்பெறும். அவினாசி மணி அவர்கள் இயற்றிய கற்பூர நாயகிய பாடல் கட்டாயமாக. கண்ணதாசன் வந்து இந்த தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு எழுதியிருப்பார் இல்லையா, அதில் கள்ளிக்கெண்ணம் முள்ளில் வேலி போடி தங்கச்சி. ஆமாம், அது வந்து ராமச்சந்திர கவிராயர்னு ஒருத்தருடைய கள்ளிக்கேன் முள்வேலின்னு ஒரு கவிதையே இருக்குது. அதிலிருந்து வந்து காட்டுக்கேது தோட்டக்காரன்கிறார். அந்த வரி கம்பதாசன்கிற கவிஞர் எழுதினது. அவரை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், கம்பதாசன் வந்து 1916 பிறந்து 73 மறைகிறார். 57 ஆண்டுகள் வாழ்ந்தவர். நாடகங்களில் அவர் பாடுவார், ஹார்மோனியம் வாசிப்பார் அவர். அதனால் பாடகராக முதல்ல புகழ் பெற்றார். ரொம்ப சிறப்பு என்னன்னா 1941 கனவு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுதி வெளியிட்டார். அதனுடைய சிறப்பு வங்கக்கவி ஹரீந்திரநாத் அவருடைய முன்னுரை இருக்கிறதுல அவர் முன்னுரை கொடுத்துருக்காரு. அதுக்கு நிறைய விதியின் விழிப்பு, முதல் முத்தம், அருணோதயம், இது மாதிரி எத்தனையோ கவிதை தொகுதிகளை அவர் வெளியிட்டிருக்காரு. மின்னல் போல் ஆடும் இந்த வாழ்க்கை. அப்புறம் நிறைய வாய்ப்பு கிடைக்காதனால டப்பிங் படங்களுக்கு வசனம் பாடல் எழுதுறதுல அந்த முயற்சியில் அவர் நிறைய வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து தான் கவிஞர் கு தேவநாராயணன், புரட்சிதாசன் அவர்கள்லாம் வந்து டப்பிங் படங்களுக்கு வசனங்கள் பாடல்கள் எழுத புகுந்தார்கள். ஆனால் இவர் எழுதின பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண ஊர்வலம் வரும் உல்லாசமே தரும், அந்த பாட்டு அவன் அப்படிங்கிற திரைப்படம் 1953, நான் பிறக்கலை. அதுக்கு அதே மாதிரி இன்னொரு பாட்டு அக்பரில் வரும் பாரு, கனவு கண்ட காதல் கதை கண்ணீராச்சே கதை கண்ணீராச்சே. ஏதோ ஹிந்தி பாட்டு கேட்குற ஹிந்தி பாட்டு தான் அது. நிலாவி சும்வானில் மழை சூழலாச்சே மழை சூழலாச்சே. இது என்னன்னா இந்த பாட்டினுடைய இம்பேக்டு எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நம்ம ஒரு விஷயத்தை சொதப்பி மாட்டிக்கிடும் போது இந்த பல்லவியை பாடுறது உண்டு எங்கள் நாட்களில். அப்படியா? அதை கொஞ்சம் மாற்றி போடுவோம். கனவு கண்ட காதல் கதை கந்தலா பாடிக்கும், ஒருத்தர் பரியாசம் பண்ணிக்கும். அது மாதிரி எத்தனை கவிஞர்கள் நம்ம சொல்ல. நீங்கள் சொன்ன அந்த கவிஞர்களில் ஆத்மநாதன், மாயவநாதன், புரட்சிதாசன், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னீங்க கம்பதாசன். ஆத்மநாதன் ஆச்சு, கம்பதாசன். இதெல்லாம் வந்து எனக்கு புனை பெயர் மாதிரி தான் தோணுது. ஆமாம், இதெல்லாம் இயற்பெயராக இருக்காது. ஆமாம், இந்த மாதிரி இருக்கும். இப்படி எத்தனையோ கவிஞர்களை பார்த்துட்டு வரோம். இன்னும் நமக்கு இந்த கவிஞர்களுக்கு பஞ்சமா என்ன? இன்னும் சில கவிஞர்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். என்ன கண்ணு? கண்டிப்பாக. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கண்டிப்பாக தொடர்ந்து இன்னும் சில கவிஞர்கள், பழைய கவிஞர்கள், இன்றைக்கும் இனிக்கக்கூடிய பாடல்களை கொடுத்த அந்த கவிஞர்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோமே. கண்டிப்பாக. இதெல்லாம் எதுக்கு? வணிகர்கள் களைப்பாறுவதற்காக, அவர்கள் இளைப்பாறுவதற்காக, அவர்களுடைய இதயம் இளைப்பாற இந்த இசை, அதுக்காக களைப்பாற கவிதை, இளைப்பாற கானம், ரெண்டையும் அவர்களுக்கு நம்ம வழங்குவோம்.